வாழ்க்கையில எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பெரிய அளவு மாற்றமோ உயர்வோ ஏற்படவே மாட்டேங்குதேன்னு வாழ்க்கையை வெறுத்து துறவி ஆயிடலான்னு காட்டுக்குள்ள போறான் ஒரு இளைஞன். அங்க ஒரு பெரிய துறவியை சந்திச்சு தான் வந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றான். அதை கேட்டுட்டு உடனே அவரு பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க மூங்கில் மரமும் ஒரு மல்லிகை செடியும் இருக்கு. அதை காட்டி அவர் சொல்றாரு, இது ரெண்டையும் நான் ஒரே நாள் தான் பூமியில நட்டு வச்சேன். இந்த மல்லிகை செடி 2 மாசத்துல அழகான பூக்கள் கொடுத்துச்சு. ஆனா இந்த மூங்கில் மரம் இருக்கே, 4 வருஷம் வளர்ச்சிக்கான எந்த அடையாளமும் இல்லாம சும்மாவே இருந்தது. ஆனா 4 வருஷம் முடிஞ்ச 6 வாரத்துல படபடன்னு 30 அடிக்கு வளர்ந்துருச்சு. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த 4 வருஷமும் அந்த மூங்கில் தன்னோட வேர்களை பூமிக்கடியில பலப்படுத்திக்கிட்டு இருந்ததுன்னு. அதை கேட்ட உடனே அவனுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெளிவா புரிஞ்சுது. உடனே தான் விட்டுட்டு வந்த வாழ்க்கையும் லட்சியத்தையும் தொடர போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த கதையில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரே பாட்டுல ஓஹோன்னு வர வாழ்க்கையொன்னும் சூரியவம்சம் படம் இல்ல. வருஷம்தான் ஓடுதே தவிர வாழ்க்கையில முன்னேற்றம் எதுவும் இல்லைன்னு நீங்க நினைச்சா, 4 வருடங்கள் தன்னை உறுதிப்படுத்திக்க மூங்கில் எடுத்துக்கிட்ட காலம் மாதிரி உங்க வாழ்க்கையோட வெற்றியை உறுதிப்படுத்திக்க நீங்க எடுத்துக்கிற காலம் இதுவா இருக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியான்னு சொல்லப்படுற சமூக வலைதளங்கள்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு வெளிக்காட்டலன்னா, பலர் நீங்க வாழ்க்கையில சிறப்பா எதுவும் செய்யலன்னு நினைச்சுக்கிறாங்க. பிறரோட கண்களுக்கு தான் மூங்கில் 4 வருஷம் சும்மா இருந்துச்சே தவிர தன்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக்கிட்டோன்னு அந்த மூங்கிலுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட வளர்ச்சி பிறரோட கண்களுக்கு தெரியலனாலும் உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் வளர்ச்சியை தரும்னு உங்களுக்கு தெரியணும். 2 மாசத்துல வளர்ந்து 2 நிமிஷம் நறுமணம் தர்ற மல்லிகையை விட பல வருஷம் வளர்ந்து பல நூற்றாண்டுகளுக்கு உறுதியோட நிக்கிற மூங்கில்களுக்கு என்னைக்குமே தனி சிறப்புண்டு. இப்போ உங்களோட வளர்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. யோர்ஸ் பாசிட்டிவ்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.